இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாரு நம்மளுடைய நடுவர் அவர்கள் சொன்னது மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அன்னைக்கெல்லாம் சொன்னாங்க லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லாயிருக்கும். இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, லைக் பண்ணுங்க சார் லைஃப் நல்லாயிருக்கும். ஃபேஸ்புக்கா லைக் பண்ணுங்க, யூடியூபா லைக் பண்ணுங்க, ட்விட்டரா லைக் பண்ணுங்க, இன்ஸ்டாவா லைக் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு இளைஞர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் பார்ப்பார்கள், வாழ்க்கையில் என்றைக்குமே ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டார்கள். என்னுடைய ஊர் வந்து கும்பகோணம். அந்த கும்பகோணத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி திம்மக்குடி அப்படிங்கிற ஊர் இருக்கு. அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து எத்தனையோ இடங்கள்ல வந்து அனாதை இல்லம் இருக்கு, முதியோர் இல்லம் இருக்கு, குழந்தைகள் காப்பகம் இருக்கு. அந்த திம்மக்குடி ஊரில் இருக்கக்கூடிய காப்பகம் வித்தியாசமான காப்பகம். நீங்க இது வரைக்கும் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன காப்பகம் அப்படின்னா, முடிவு நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கான இலவச மருத்துவ காப்பகம். கேன்சர் புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் காமிப்போம். அது வந்து எண்டு ஸ்டேஜ், முத்தின ஸ்டேஜ் அப்படின்னா டாக்டர் சொல்லிடுவாங்க, இனிமே வந்து இவரை வந்து காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க, டெத் ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான காப்பகம் அது. அந்த காப்பகத்துக்கு வந்து இறந்து போயிடுவாங்க ஒரு மாசத்துலன்னு நினைக்கக்கூடிய புற்றுநோயாளிகள் கூட அவங்க காட்டக்கூடிய அந்த அன்பு கருணையினால 1 வருடம் 2 வருடம் கூட இருந்திருக்கிறாங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க.